ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல அருமையான சுவையில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பவுலில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 600 கிராம். இதை வந்து கோமாங்கன்னு சொல்லுவாங்க, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமுக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. ஒரு 600 கிராம் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காவை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி தொடச்சிட்டு, ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டி பீஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் குழஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். அப்படியே பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் போல். இது கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுவும் நல்லா வறுப்பட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயோ இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த மாங்காய் கொஞ்சம் நேரம் வதங்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாங்காயோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போது இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாங்காய் வந்து 3/4 பாகம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா மாங்காய் எல்லாம் நல்லா குழஞ்சி போயிடும், உருவே இருக்காது. அப்புறம் அது ஜாம் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3/4 பாகம் மாங்காய் வேகணும், அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இதுக்கு ஒரு மூடி போட்டிருக்கோங்க. மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 150 கிராம் வெல்லம் வந்து ஒரு 600 கிராம் மாங்காவுக்கு கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தோட கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அது வரையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க, அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிடலாங்க. இப்போ மாங்காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் நல்லாவே வெந்திருக்குது. ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, மாங்காய்லாம் ஒடிஞ்சு போயிடும். அந்த பீசஸ்லாம் கலைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச பாகை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாகு கொஞ்சம் சுண்டி வர வரையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சா போதும், கரெக்டான பதமாக இருக்குங்க. இது ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லா சுவையும் இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சுட சுட சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே பவுலில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணாஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.